ஸ்ரீமத் பாகவதம் 51ஆம் பகுதி. நாரதரும் பதிலுக்கு தட்சனை சபிக்க முடியும் என்றாலும் அதை செய்தாலும் நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று சாபத்தை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். பின் மீண்டும் தட்சனும் அவன் மனைவியாக சேர்ந்து 60 பெண்களை பெற்றார்கள். அவர்களில் 10 பேரை தர்மர் என்கிற பிரஜாபதிக்கும் 13 பெண்களை கஷ்ய பிரஜாபதிக்கும் 27 பேரை சந்திரனுக்கும் 2 ருத்ரனுக்கும் இன்னும் 2 அங்கிரச முனிவருக்கும் மேலும் 2 கிருச்சாஸ்வரர்களுக்கும் மற்ற 4 தார்ஷ்யனுக்கும் திருமணம் செய்து கொடுத்தார். இந்த 60 பெண்கள் மூலம் தட்சனின் சந்ததி பெருகியது. தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், அப்சரசுகள், வசுக்கள், பூதங்கள், ருத்ரகணங்கள் மட்டுமில்லாமல் பசுக்கள், நாகங்கள், பறவைகள் போன்ற உயிரினங்களையும் கூட உற்பத்தி செய்து அவர்கள் உலகங்களையும் நிரப்பினார்கள். எல்லாமே மிகச் சரியாக நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் சுகவாசிகளான தேவர்களுக்கு ஆணவம் தலைக்கேறி அவர்களின் வீழ்ச்சி தொடங்கியது. தேவலோகம் அன்றைக்கு கோலாகலமாயிருந்தது. தேவலோகத்தின் அதிபதியான தேவேந்திரன் தன் மனைவி இந்திராணியுடன் ராஜசபையில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். சபையில் அவனை சுற்றிலும் அஷ்டவசுக்களும் அஸ்வினி தேவர்களும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் சித்தர்கள் சாரணர்கள் வித்யாதரர்கள் என எல்லோரும் கூடியிருந்தார்கள். கந்தர்வர்கள் கானம் பாட, அப்சரசுகள் நாட்டியமாட, கிண்ணறர்கள் இசை கருவிகளை வாசிக்க, அனைவரும் சோமபானம் அருந்தியபடி உற்சாகத்தின் உச்சகட்டத்தில் மெய்மறந்திருந்தனர். அப்போது அங்கே சபைக்குள் பிரவேசித்தார் தேவர்களின் குலகுருவான பிரகஸ்பதி. உலகத்தினரும் போற்றும் பெருமை பெற்ற ஆச்சாரியர் அவர். தேவேந்திரன் பிரகஸ்பதி வந்ததை கவனித்தான் என்றாலும் அவரை வரவேற்று உபசரிக்காமல் கேளிக்கைகளில் மனம் லயித்து போய் பிரகஸ்பதியை அலட்சியம் செய்தான். இதை கண்ட பிரகஸ்பதி மனம் வருத்தமடைந்தார். எப்போதும் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்து பணிவுடன் வணங்கி வரவேற்கும் தேவேந்திரன் வேண்டுமென்றே தன்னை அலட்சியப்படுத்திவிட்டான் என்று கருதினார். இந்திர பதவி தந்த இருமாப்பும் சொர்க்கலோகத்தின் சுக போகங்களுமே அவனிடத்தில் இப்படி ஒரு அகம்பாவத்தை உண்டாக்கி உள்ளன என்று நினைத்தபடி மௌனமாக சபையை விட்டு வெளியேறினார். கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களும் ஒரு முடிவுக்கு வந்த பின்னர் தான் தேவேந்திரன் சுயநிறைவு பெற்றவனாக பதறி போனான். அடடா, குலகுரு பிரகஸ்பதியை வரவேற்காமல் போனோமே! மனம் வருந்தி அவரை தேடினான். அவர் இல்லை என்றதும் கலங்கி போனான். அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்கலாம் என்று புறப்பட்டான். 31ஆம் பகுதி நிறைவடைந்தது.